பகல் வேளையிலே மகிமைப்படட்டும். காற்று ஆமென் ஸ்தோத்திரம் நடத்தி வந்திருக்கிறார். இந்த 6வது மாதத்தின் இறுதியிலே நாம் வந்திருக்கிறோம். அந்த வருஷத்தை அல்லேலூயா பகுதி ஆண்டை கர்த்தர் நமக்கு ஜெயமாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எவ்வளவோ ஆமென் தேசத்தில் சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. ஆமென். அல்லேலூயா கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பூரணமான பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களாக நல்ல தேசத்திற்கு மழை, நல்ல மழை ஆமென் கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். சேதம் இல்லாதபடி கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஆமென். அந்த தேவனுக்காக நாம் தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் நல்ல மழையை தேவன் நமக்கு தரும். நல்ல விவசாயங்கள் பெருகட்டும், நல்ல வளர்ச்சிகள் உண்டாகட்டும், மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு இந்த வருஷம் செய்வாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தினுடைய செய்தியை ஸ்தோத்திரம் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி எடுத்து நம்ம தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். ஆமென். எல்லாரும் கவனமாய் கேட்போம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். எழுந்திருப்பாய் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும். எழுந்திருப்பாய். சோத்திரம். கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார். உங்க வாழ்க்கை எழும்ப போகிறது. சோத்திரம். இதுவரை முடங்கி போன, இதுவரை கீழே கிடந்த உங்க வாழ்க்கை, இதுவரை அமர்ந்திருந்த உங்க வாழ்க்கை, இதுவரை செயல்படாத உங்க வாழ்க்கை கர்த்தர் எழுந்திருக்க பண்ண போகிறார். சோத்திரம். அல்லேலூயா. கடந்த வாரம் இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். சோத்திரம். எளிதாய் எழுந்திருப்பாய். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எழுந்திருப்பாய்? எளிதாய். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. உங்க வாழ்க்கை வந்திருக்கிற போராட்டம் பெரிய பிரச்சனை அல்ல. உங்க வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலை பெரிய பிரச்சனை அல்ல. நீ எளிதா எழுந்திருப்பாய். சோத்திரம். கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார் என்று தேவன் ஆவியான நம்மோடு பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் நம்மை எளிதாக எழுந்திருக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. நாட்கள் கடந்து போனதோ நீ எளிதா என்ன செய்வ? எழுந்திருப்ப. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்கள் கடந்து போயிருச்சா? நீ எளிதா எழுந்திருப்ப. இரண்டாவது என்ன சொன்ன? நாள்தோறும் விழுகிறாயோ நீ எளிதாய் எழுந்திருப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஆமா. நசுக்கப்படுகிறாயோ எளிதாய் எழுந்திருப்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்களை குறிச்சு கவலைப்படாத, நாள்தோறும் விழுகிறத குறிச்சு கவலைப்படாத. ஆமென். நசுக்கப்படுகிற, சுற்றிலும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையோ கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவார். இன்னைக்கு அல்லேலூயா அதே அந்த வார்த்தையை மையப்படுத்தி சோத்திரம். நீ எழுந்திருக்க போகிறாய். அல்லேலூயா. இனி அலக்களிப்பில்லை. சொல்லுங்க இந்த வார்த்தைய. இனி அலக்களிப்பில்லை, இனி தள்ளாடுதல் இல்லை. சோத்திரம். இனி தள்ளி விடுவது இல்லை. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இனி இப்படி வரப்போகிறது இல்லை. அவனை எங்க பார்த்தாலும் தள்ளி விட்டுருமா, தீயில தள்ளிடுமா, தண்ணியில தள்ளி விட்டுருமா. சோத்திரம். அவனை அலக்களிக்குமா. சோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு கொடிய வியாதியில் இருந்த இந்த மனுஷனை அவன் தேவன் எழுந்திருக்க பண்ணினார், விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. எழுந்திருக்க
பண்ணுவது என்பது விடுதலைக்கு அடையாளம். சோத்திரம். அவன் எழும்பினார், கர்த்தர் எழுந்திருக்க பண்ணினார். இனி அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எழுப்புகிறார், அந்த வியாதியிலிருந்து அவனை எழுப்புகிறார், அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் அவனை எழுப்புகிறார். ஆமென். அவனுக்கு நம்பிக்கை இல்ல, அவன் குடும்பத்துக்கு நம்பிக்கை இல்ல. இனி இப்படி நடக்காது, இனி நாங்க எப்ப நல்லா வாழுவோம், எப்படி நாங்க நல்லா ஜீவிப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்ல. சோத்திரம். 22, 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, மனம் இறங்கும் எங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசிக்கிறவனுக்கு கூடும் அப்படின்னா இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கிறான். இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காது, இதுல இருந்து ஒரு பலன் வராது, இதுல இருந்து ஒரு அற்புதம் நடக்காது, இனி எங்க வாழ்க்கையில மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த மனுஷனை, அந்த குடும்பத்தாரை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணினார். நீ எழுந்திருப்பாய். சொல்லுங்க. எதுல விழுந்து போன, எந்த நிலையில விழுந்து கிடக்கிற, எந்த சூழ் அகப்பட்டு இருக்கிற, எந்த பிரச்சனை சிக்கப்பட்டு இருக்கிற, எந்த வியாதியில் அகப்பட்டு இருக்கிறோம், எந்த நிலையில கட்டப்பட்டிருக்கிறோம், அவையில் இருந்து கட்ட நம்ம எழும்ப பண்ணுவாராக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வெகுகாலமான நிலை, வெகு காலமாய் ஒரு போராட்டமா ஆண்டவர் கேட்கிற. 21ஆம் வருஷம் ஆண்டவர் கேட்கிறா, இது எத்தனை காலம் ஆயிற்றுன்னு கேட்கிறா. அவன் சொல்றான், சிறு வயதிலிருந்தே அவன் இப்படித்தான் இருக்கான். சொல்றான், இவனுக்கு எவ்வளவோ மருந்துகள் பார்த்துட்டோம், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், எவ்வளவோ காரியங்கள் பார்த்துட்டோம், இன்னும் விடுதலை இல்ல. வெகு காலமாய் வெகு வருஷமாய் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டங்கள், சில வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போற. கையை தட்டி நல்ல வெகுகால போராட்டமா, வெகுகால பிரச்சனையா, வெகுகால தீராத அல்லேலூயா சூழ்நிலையா, வெகுகால பண பிரச்சனையா, வெகுகால கடன் பிரச்சனையா, வெகுகால பல தரித்திர நிலையா, பஞ்ச நிலையா, அல்லேலூயா வருமானத்தில் பல போராட்டமா, இன்னைக்கு கர்த்தர் வேலையில பல விதமான சூழ்நிலையா, கர்த்தர் அதெல்லாம் மாற்ற விரும்புகிறார். பிள்ளைகளை குறிச்சு வெகுகால போராட்டமா, அல்லேலூயா குடும்பத்தை குறிச்சு வெகுகால போராட்டமா, அல்லேலூயா கர்த்தர் அவைகள் எல்லாம் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. 25ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்க சொல்றார் பாருங்க, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். இனி இவனுக்குள் போகாதே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வலது கையை வச்சு சொல்லுங்க, இனி இவனுக்குள்ள போகாதே. சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? தலைமலை வச்சு கூட சொல்லுங்க. ஆமா, இனி இவனுக்குள்ள போகாதே. ஆமா, இனி இவனுக்குள்ள போகாதே. உங்க வீட்டுக்குள்ள ஒண்ணு போகாது, வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள ஒண்ணு போகாது. ஒரு விடுதலையை கர்த்தர் தர விரும்புகிறார், அதட்டுகிறார். அல்லேலூயா. சில குடும்பத்துல குடிகார ஆவி இருக்கா, அதை சொல்லுங்க, இனி இவனுக்குள்ள போகாத. சில கடன் உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா, பார்த்து சொல்லுங்க, இனி எங்க வீட்டுக்குள்ள வராத. வியாதியை பார்த்து சொல்லுங்க, இனி எங்க வாழ்க்கைக்குள்ள நீ வராத. கடன் பிரச்சனை பார்த்து சொல்லு, பைனான்ஸ்காரன் இனி எங்க ஏரியாக்குள்ள வராத. இதுவரை கடன் வாங்கிருந்தா கட்டிருங்க, சோத்துரும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க, கடன் கட்டுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இனி எந்த பைனான்ஸ்காரும் எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாது. எந்த அல்லேலூயா லோன் கொடுக்கணும் வரக்கூடாது. எந்த குழுக்கார எந்த பொம்பளையும் வரக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் 5-10க்கு ஏதோ நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு ஒரு ஆப்பு வச்சிடாதீங்க பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? ஆமா, வேண்டாம். கர்த்தர் நம்மை பூரணமாய் விடுதலை தரப்போகிறார், பூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. எதற்கும் நீங்கள் இனி கடன் வாங்க கூடாது. என்னோட நீண்ட நாள் ஜெபம் அதுதான். சோத்திரம். என்னை மாதிரி நீங்க வாழணும்னு நான் விரும்புறேன். என்னை மாதிரி எந்த கடன் இல்லாம நீங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்டுல எல்லா கடன் எல்லாம் மாறணும் பாஸ்டர், எங்க வாழ்க்கையில் எல்லா கடன் மாறணும், கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. இனி இவனுக்குள்ளே போகாதே, இனி இவனுக்குள்ள செல்லாதே, இனி இவனுக்குள்ள வராதே. அல்லேலூயா. ஆமா, என்ன பலவீனமோ அந்த பலவீன பார்த்து சொல்லு, இனி எனக்குள்ள வராத. இனி எனக்குள்ள வர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல, இனி எனக்குள்ள நீ வந்து இருப்பதற்கு அதிகாரம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எழுந்திருக்க போகிற, உன்னை எழும்ப பண்ணுவா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை எழும்ப பண்ணுவா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் கரத்தை பிடித்து சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினா, உடனே அவன் எழுந்து
அறிந்திருந்தா நீ எழுந்திருக்க போகிற. அல்லது உங்க வாழ்க்கை எழுந்திருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமே, எழுந்திருப்பா என்கிற தலைப்புல ஆமே இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கிற சில நபர்களை உங்களுக்கு முன்னாடி காட்ட போகிறேன். சோத்ரா அல்லேலூயா. எப்படி எல்லாம் அவங்க எழும்பினாக, தேவன் அவளுக்கு எப்படி எழும்ப வச்சா என்கிற ஒரு ஆசீர்வாதமான சில வார்த்தைகளை, சில மனிதர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் வேகமாய். ஆமென். சில வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. எந்த துணையும் இன்றி எழுந்திருப்பாய். சொல்லுங்க இந்த வார்த்தைய. எந்த துணையும் இன்றி, யாருடைய துணையும் இன்றி நீ எழும்ப போகிற. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த துணையும், யாருடைய துணையும் இல்லாம நீ எழும்ப போகிற. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, எந்த தடையும் இன்றி எழும்ப போகிற. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தடையுமின்றி. இதுவரைக்கும் பல தடைகள், எழும்ப முடியாமல் பல தடைகள், எழும்பி செயல்பட முடியாமல் பல தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை தேவன் உடைக்க போகிறார். நீ எழும்ப போகிற. ஒரு தடைகள் மேல் கர்த்தருடைய அதிகாரம் வரப்போகிறது. அதட்டி அவனை எழும்பி நீக்க வைக்க போகிறார். எந்த தடையில வாழ்றீங்களோ, எந்த தடை உங்க வாழ்க்கை எழும்ப விடாமல் தடுக்கிறதோ, அந்த தடையின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் வரப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, எந்த பாதிப்பும் இன்றி. சொல்லுங்க. எந்த பாதிப்பும், எந்த ஆபத்தும், எந்த நாசம் மோசங்கள் அணுகாமல் நாம் எழும்ப போகிறோம். எதையும் இழக்காமல் எழும்ப போகிறோம். எதையும் நாம் இழந்து போகாமல் தேவன் நம்ம எழும்ப வைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நான்காவது, எந்த வருத்தமின்றி. சொல்லுங்க. ஆமா, எந்த வருத்தமின்றி நீ எழும்ப போகிறாய். நீயே எழும்ப போகிறாய். கர்த்தர் உன்னையே நம்ம எழுப்ப போகிறார். பலர் உன்னை வருத்தப்படுத்தி இருக்கலாம். பலர் உன்னை வருத்தப்பட்ட சூழ்நிலைக்கு நேர தள்ளி இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆவியானவர் நம்மை எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஓ, பலர் காயப்படுத்தலாம், பல வருத்தப்படுத்தலாம், பல அழுகை உண்டாக்கலாம், பல புலம்பலை உண்டாக்கலாம், பல சோதனைகளை கொண்டு வரலாம். பல மனுஷர் மூலமாக இருந்த கர்த்தர் எந்த வருத்தமின்றி நம்மை எழுப்ப வைக்க போகிறார். ஆமென். வேகமா சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அல்லேலூயா. மார்க் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை ஆமென் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. யாராவது சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமா. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல திமிர்வாதம் உள்ள, ஒரு திமிர்வாத நோயில் உள்ள ஒரு மனுஷன் பல வருஷமாக, ஆமென், பல காலங்களாக, ஆமென், ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நிலை, ஒரே இடத்திலே ஜீவிக்கிற ஒரு நிலை, எழுப்ப முடியாது. யாராருடைய துணை தேவை. யாராவது வந்து அவனை எழுப்பினால் மாத்திரம்தான் எழும்ப முடியும். யாராவது வந்து அவனை தூக்கினால் மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு நேரா பயணிக்க முடியும். யாராவது வந்து ஏதாவது செய்தால் மாத்திரம்தான் இவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த மனுஷனை ஒரு 4 பேர் அவனை தூக்கி கொண்டு இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ஆமென். எல்லா இடத்திற்கும் அவனை தூக்கி கொண்டு போயிருக்க. பல இடத்தில் அவனை தூக்குவதற்கு யாராவது ஒரு மனித உதவிகள் தேவைப்பட்டது. அல்லேலூயா. இதுவரைக்கும் பல மனுஷர்கள் நம்பி, பல துணைகளை நம்பி இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். யாராவதுடைய துணை இருந்தா மாத்திரம்தான் என் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நேரா பயணிக்கும், என் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நேர செல்ல முடியும். நான் இன்னொருத்தரை நம்பி வாழ்றேன், இன்னொருத்தரை நம்பி ஜீவிக்கிறேன் என்று அடுத்த துணையை நாடி வாழ்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து நீயே படுக்கை எடுத்து நீயே உன் வீட்டுக்கு போ என்று அவனை எழுப்பினார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க.
ஆமா, அவனை தூக்குறதுக்கு 4 பேர் தேவைப்பட்டது. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 4 பேர் தேவைப்பட்டாங்க. இதுவரைக்கும் உன்னை தூக்கி விடுறதுக்கு யாராவது ஒருவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டே இருந்தார்கள். சோத்திரம். இன்றைக்கு அவர்களாலும் கைவிடப்படலாம். ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளை தூக்கி விடுறாங்க, மீண்டும் நம்மளை யாரும் கண்டுக்கிறது இல்லை என்கிற ஒரு பாரத்தோடு உங்க வாழ்க்கை இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறா, ஒருவேளை பல நேரத்தில் தூக்குறாங்க, பல நேரத்தில் யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லை, பல நேரம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, பல நேரம் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்றது இல்லை என்கிற ஒரு கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தையை பார்த்து சொல்றார், சோத்திரம், உன்னை தூக்கிவிட நான் நிற்கிறப்பா, உன்னை தூக்கிவிட நான் நிற்கிறேன். இனி யாரும் உன்னை தூக்கிவிட தேவையில்லை. நீயே எழுந்து, நீயே உன் படுக்கை எடுத்து, நீயே உன் வீட்டுக்கு போ. எல்லாரும் பார்க்கிறாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. நீ எழும்புவதை சிலர் பார்க்க போறாங்க. யார் இதுவரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களே பார்க்க போறாங்க. இதுவரை யார் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, இதுவரை யார் உன்னை கைவிட்டாங்களோ, யார் இதுவரைக்கும் உன்னை அவமானமாய் பார்த்தாங்களோ, யார் இதுவரைக்கும் உன்னை கண்டுக்காம இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக நீ எழுந்து, யாருடைய துணை இல்லாமல் நீயே எழுந்து நடக்க போகிறாய். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பல மனிதர்கள் நமக்கு ஆரம்ப நாட்கள் நல்ல உதவி செஞ்சு, அவங்களை தள்ளாதீங்க, அவங்களை வெறுக்காதீங்க. ஏதோ ஒரு நிலைக்கு அவங்க நமக்கு உதவி இருந்திருக்கலாம், ஏதோ நேரத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். யாரை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷன் நினைச்சு கவலைப்பட்டு மீண்டும் மீண்டும் விழுந்து 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 அதே இடத்துல விழுந்து போகாது. கர்த்தர் வருகிறார், கர்த்தருடைய சமூகம் வருகிறது. உன்னை தூக்கி விடுகிற தேவன் இருக்கிறார். அவர் தூக்கி விட்டால் யாரும் அடுத்தவனை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயே எழுந்து, நீயே எழுந்து, நீயே எல்லா காரியத்தை செய்யப்படக்கூடிய பலனை கர்த்தர் தருவாரா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதரர், தூக்கி விடும்போது நிறைய பேர் தூக்கி விட்டு இருப்பாங்க. தூக்கி விட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனையே உதைச்சிட்டு ஓடுறது பாத்திருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாய் ஒண்ணு கிடக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ அடிபட்டு கிடக்கு, ஏதோ இருக்குன்னா, ஏதோ ஒண்ணு சிக்கி இருக்குன்னா அதை போய் எடுத்து விடணும்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து விட்டு அதை எப்படியோ ஓட விடலாம் எடுத்து விட்டீங்கன்னா, அது எடுத்து விட்டீங்கன்னா திரும்ப நம்மளே வள்ளுங்க. பார்த்துட்டு நாங்களாம் நிறைய சேட்டை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சேட்டை நிறைய பண்ணியிருக்கிறோம். ஆமா, அதை காப்பாத்தலான்னு காப்பாத்துவோம். காப்பாத்தி விட்டா திரும்பி நம்ம கிட்ட ரிட்டர்ன் வந்து பொள்ளுங்க. உன்னை அங்கேயே விட்டுருக்கணும். அவன் சொல்லுங்க. சில டைம்ல மனுஷங்க நம்மளை தூக்கி விட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களே எதிர்பார்க்க கூடாது. கடைசி வரைக்கும் அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்க கூடாது. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் எனக்கு எல்லா தேவையும் அவங்க தான் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்களே காத்திருக்க கூடாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தேவனை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் உங்களை தூக்கி விட்டார்னா இனி யாரும் உங்களை தூக்க அவசியம் இல்லை. எல்லாம் 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 அவரே நமக்கு தந்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எவ்வளவோ உதவிகள் பல செஞ்சிருக்கலாம். அவங்களே திரும்ப திரும்ப பார்த்து ஏமாந்து போகாத. அவங்களே பார்த்து பார்த்து நீ ஏமாந்து போகாத. அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி நீ அவங்களே பார்த்து பார்த்து ஏமாந்து போகாத. கர்த்தர் உனக்கு துணையா நிற்பார். கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டுக்கு போ. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் படுக்கையும் உன்னையும் 4 பேர் தூக்கி கொண்டு வந்திருக்கலாம். எல்லாரும் தூக்கி கொண்டு யாராவது வந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நீதான் அத்தனை தூக்கணும். உனக்கு அந்த பலனை தரப்போகிற, அந்த சத்துவத்தை தரப்போற, அந்த வல்லமையை நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு சோத்திரம், பல டாக்டர்கிட்ட உதவிக்கு போனோம், பல டாக்டர் உதவி நாடி போனோம். அவளுக்கு தெரிஞ்ச சீட் மட்டும் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதனால டாக்டர் குறை சொல்லக்கூடாது. நம்ம பண்றதே பிரச்சனை அதுதான். குறை சொல்லாதீங்க. நான் என்னை பொறுத்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. கொலை சொல்லாதீங்க. சோத்திரம். ஆமா, ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்திருப்பாங்க, அதை சாப்பிடுவோம், கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி திரும்ப வரும். திரும்ப வேற ஒரு டாக்டர் போவோம், அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது கொடுப்பாரு, கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப மீண்டும் பிரச்சனை வரும். அந்த டாக்டர் போனா அவரும் சரியில்லை, இந்த டாக்டர் போன இவரும் சரியில்லை. சோத்திரம்.
அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், எதுக்கு நீ மனுஷன் அவனை வேணா பார்த்துட்டு நீ ஏமாந்து போற, அவனை குறை சொல்ற, நான் இருக்கிற சகல விடுதலை உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப் முதல் டவுன் வரைக்கும் கர்த்தர் எல்லாம் தலை முதல் கால் வரைக்கும் சகலவற்றையும் பலன் தரப்போகிறார். இனி எதற்கும் யாரையும் நாடி போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை தூக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா, நான் சீட்மெண்ட் எடுத்த காலத்துல எனக்கு அல்லேலூயா பிக்ஸ் இருந்துச்சு, காக்கு விழிப்பு எனக்கு இருந்துச்சு. சோத்திரம். ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு மாதிரி செக்அப் பண்ணாங்க. ஒரு டாக்டர் சொன்னாரு நரம்பு கம்ப்ளீட்டா செக் பண்ணணும்னாங்க. சோத்திரம், செக் பண்ணிக்கங்க, பண்ணியாச்சு. ஒரு டாக்டர் சொன்னாரு மண்டை ஃபுல்லா நம்ம ஸ்கேன் பண்ணணும். அல்லேலூயா, 1-2 பகுதி இல்ல, சிடிசி ஸ்கேன், மண்டை முழுவதும் ஸ்கேன் பண்ணணும். அல்லேலூயா, எந்த இடத்துல எந்த பார்ட் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிற சிடிசி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எல்லாம் எடுத்து பார்த்தேன். அந்த நாட்கள்ல நான் சொல்றது 2002 2003 அந்த வருஷங்கள்லயே 5000 ரூபாய் சிடிசி ஸ்கேனுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எடுத்து பார்த்துட்டு அவருக்குனாலே ஒண்ணு என்ன செய்ய முடியல. சோத்திரம். ஒரு டாக்டர் உடம்பு ஃபுல்லா செக் பண்ணணுங்கிறாரு, ஒரு டாக்டர் நரம்பு ஃபுல்லா செக் பண்ணுங்கிறாரு, ஒரு டாக்டர் தலை மட்டும் கிளீன் பண்ணணும், சரி பண்ணணும், அதை மட்டும் செக் பண்ணணுங்கிறாரு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல, தலை முதல் கால் வரைக்கும் எல்லாவற்றையும் பலப்படுத்தி விடுறாரு. தலைக்கு போகணும்னா ஒரு மனுஷனை நாடணும், உடம்பை பார்க்கணும் ஒரு டாக்டரை பார்க்கணும், கையை பார்க்கணும் இன்னொரு டாக்டர் போகணும், காதை பார்க்கணும் இன்னொரு டாக்டர் போகணும், கண்ணு பார்க்கணும்னா இன்னொரு டாக்டர் போகணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலு பார்க்கணும்னா அதுக்கு வேற டாக்டர் போகணும், இடுப்புக்கு போகணும்னா இடுப்புக்கு வேற டாக்டர் பார்க்கணும், வகுத்துக்கு போகணும்னா வகுத்துக்கு வேற டாக்டர் போகணும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. சகலவற்றையும் நம்மை பலப்படுத்துகிற, சகலவற்றையும் உயிர்ப்பிக்கிற, சகலவற்றையும் தாங்கி நடத்துகிற, நம்மை தூக்கி சுமக்கிற, நம்மை சரிப்படுத்துகிற, நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால ஏசப்பாட்ட வாங்க, ஆண்டவர்ட்ட வாங்க, சகலமும் அவர் உனக்கு தந்து விடுவா, சகலமும் உனக்கு அவருடைய பலனை தருவா. எந்த துணையுமின்றி நீ எழும்ப போகிற, யாருடைய துணையுமின்றி நீ எழும்ப போகிற. அல்லேலூயா. 10 மாசம் பெத்த வகுறு என்ன செய்யுது, பச்சிக்கு எரியுது. சோத்திரம். அல்லேலூயா. பெத்தெடுத்தனே இப்படி பண்றானே படுவாவி, அவன் இப்படியே அவன் பண்ணிருந்த நினைச்சிருந்தனா அவன் அல்லேலூயா குழந்தையா இருக்கும் போது காலில் என்ன பால், நம்ம கள்ளிப்பாலை கொடுத்து அவனை அப்பவே முடிச்சிருப்பனே படுவாவி, இப்ப இந்த மாதிரி பாடுபடுத்துறானே. நோ 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 நோ, நீ அப்படி சொல்ல தேவையில்லை. தேவ சமூகத்துல போராடு. எந்த துணையுமின்றி கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார், யாருடைய துணையுமின்றி கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த சைடு இருக்கிறாங்க, இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. என்னடா பாஸ் எடுத்தோன்னு இந்த சைடு இருக்கிறவங்கள மோசமானவங்கிறாங்க. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பையனுக்கு ஏற்ற காலம் வந்தோன்னு கல்யாணம் பண்ணிடுறீங்க. நீங்க தான் பொண்ணை பாக்குறீங்க, நீங்க தான் என்ன செய்றீங்க, எல்லாம் பார்த்து எல்லாம் பேசுறீங்க. பேசி முடிச்சு எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சு ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, அல்லேலூயா, ஆமா சோத்திரம், என் பையன் கெட்டு போறது காரணமே இந்த பொண்ணுதான். உங்களை நாங்க பொண்ணு பார்க்க சொன்னோமா, கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னோமா, இந்த ஊர்ல போய் பொண்ணு எடுக்க சொன்னோமா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன சொல்றாங்க, என் பையன் கெட்டு போறதுக்கு 100% யாருதான்? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அடுத்தவங்களை இவங்களை கை காட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எந்த துணையுமின்றி யாரை நீங்க பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பொண்ணு பார்க்க போற இடத்துல சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும்? ஹலோ, சொல்ல மாட்டீங்களே. யாரை பார்க்கணும்? பொண்ணை என்ன செய்யணும், பார்க்கணும். பொண்ணுட்டு போய் என்ன செய்யணும், பேசணும். அவ கேரக்டர் எப்படி, அவர் 2 தடவை அவகிட்ட பேசினாவே, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாவே அவருடைய கேரக்டர் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். பொண்ணு விட்ட பேசுறது இல்ல, பொட்டை வைக்கிறாங்க, பூவை வைக்கிறாங்க. ஆமா, அல்லேலூயா. செண்டு கிண்டு புஷ்ஷுன்னு அடிச்சுட்டு வந்துடுறாங்க. நல்ல பொண்ணு, ஐயோ நல்ல மருமக அப்படின்னு அன்னைக்கே என்ன செஞ்சிருது, பூவை வச்சுட்டு வந்துடுற. 2 வார்த்தை பேசினியா, என்னம்மா நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற, உன் கேரக்டர் எப்படி இருக்கு, நல்லா கொஞ்சம் உட்காந்து பேசினாவே அவருடைய எல்லா கிறிஸ்டியும் என்ன செஞ்சிடும். இல்லாட்டி எங்கிட்ட பேச விட்டுருக்கு, நாங்க பேசுறோங்கிறோம். ஆமீன், வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. குடுக்கிற மிக்சரையும் குடுக்கிற போண்டாவையும் டீலையும், ஆமா அல்லேலூயா, 1008 காரியத்தை பார்த்துட்டு சோத்துறோம். அல்லேலூயா, மாமியாரை பார்த்து பேசுறது, மாமனாரை பார்த்து பேசுறது, வந்திருக்க சொந்தக்காட்டெல்லாம் பேசுறது, இதெல்லாம் பேசி முடிச்சு ஐயோ நல்ல குடும்பம், சூப்பர் குடும்பம். பொண்ணு
நமக்கு தேவை யாருதான்? நமக்கு தேவை யாருதான்? மாப்பிள்ளை. நமக்கு தேவை யாருதான்? பொண்ணுதான். அதுகிட்ட பேசுறோமா? வாழ்க்கை எப்படின்னு பாக்குறோமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா தான் வீட்டை வச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல, நல்லா தான் செய்வாங்க போல இருக்கு. கொஞ்சம் 2 பவுன் ஏத்தி கேட்போம். இந்த பவுன்ல கேட்கறதும் இந்த பொருளை கேட்கறதுமே தான் குறி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவ கேரக்டர் எப்படி, அவ குணம் எப்படி, அவ எப்படி குடும்பத்தை நடத்துவா, என் குடும்பத்தை எப்படி சரிப்படுத்துவா, குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாரையும் பாப்பாளா செய்வாளா அப்படிங்கறது கிடையாது. ஹலோ, அதனாலதான் அந்த காலத்துல அம்மா உனக்கு பாட்டு பாட தெரியுமான்னு கேட்பாங்க. எதுக்கு பாட்டு பாட தெரியுமான்னு கேட்பாங்க? சொல்லுங்க. சிப்புரம் அழகா சொல்றாங்க, நிறைய அனுபவம் இருக்கும் போல இருக்கு. அல்லேலூயா. எதுக்கு பாட்டு பாட சொல்றாங்க? குரல் எப்படி இருக்கு, அவ பேச்சு எப்படி இருக்கு, ஆமென் சொல்லுங்க. அந்த பாட்டு பாடுறதுல வச்சு அவருடைய அல்லேலூயா நெளிவு சுழிவை வச்சு அவருடைய குணத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன ஆமென் வர மாட்டேங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. அவ பாட்டு பாடுறதை வச்சு அவருடைய கேரக்டரை புடிச்சுக்குவாங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க அப்படி பண்ண விடுறது இல்ல. அல்லேலூயா. பொண்ணு பார்த்தோன்னே பொண்ணு நம்பரையும் பையன் நம்பரையும் 2 இணைச்சு விட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் பேசி அங்கேயே எல்லாம் முடிச்சிருவாங்க. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் 2 பேரும் பயங்கரமா பேசுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுவும் பேசாது இதுவும் பேசாது. ஏன்னா எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு. வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. உனக்கு துணை கர்த்தர் தான். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. கர்த்தர் துணையா இருந்த அவன் துணை இவன் துணை, அவன் எனக்கு ஆதரவு இவன் எனக்கு ஆதரவு, நாம அப்படி போய் சிக்கி விடாம கர்த்தரே எனக்கு துணை, எந்த துணையுமின்றி எழும்ப கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க பையனை கல்யாணம் பண்ண விரும்புறீங்களா? பொண்ணு கொடுக்கணும் விரும்புறீங்களா? சோத்திரம், ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. இத்தனை லட்சம் கொடுத்துரு, இத்தனை பொருளை கொடுத்துரு, இத்தனை நகை போட்டுரு, இயேசுவின் நாமத்துல கேட்கப்படாது. உன் பையனை கல்யாணம் பண்றியா, பையனுக்கு வேண்டியதை சம்பாரிச்சு வைக்கணும். பையன் குடும்பம் சம்பாரிச்சு வைக்கணும். பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் கொண்டு வந்து இறக்கி, பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் வாங்கி அபகரித்து எல்லாம் செஞ்சு இன்ன வரைக்கும் பல குடும்பங்கள் அவன் நாசமா போக காரணமாய் மாறிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நம்பி இவங்களை நம்பி ஒரு வாழ்க்கை வாழ விரும்பாதீங்க. ஆமென் சொல்லுங்க. பொண்ணு பேசும்போதே அல்லேலூயா காரு கேட்டுருவோம், வீட்டை கேட்டுருவோம், சொத்தை கேட்டுருவோம். சொத்து சம்பாதிக்காம எதுக்கு நீ பொண்ணு எடுக்கிறேன்னு கேட்க. ஹலோ, உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பொண்ணு பையனும் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வீட்டை கட்டி முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணு. ஓத்திரம், ஆமென் அல்லேலூயா. வரமாட்டேங்குது. ஆமென் அல்லேலூயா. நல்ல வேலையில மகனை உட்கார வச்சுட்டு, நல்ல வேலைய உட்கார வச்சுட்டு அப்புறம் பொண்ணு தேடு. அல்லேலூயா. நீங்களும் நல்ல ஒரு பொண்ணு தேடணும்னா இப்ப நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்துச்சு அப்புறம் பொண்ணு எடுங்க. எனக்கு ஒரு பொண்ணு வந்தா, எனக்கு ஒரு மனைவி வந்தா, எனக்கு ஒரு துணை வந்தா நான் சமாளிப்பேன், செய்வேன். அம்மா கால நிக்க மாட்டேன், அப்பா கால போய் கேட்க மாட்டேன், என்னால செய்ய முடியும் அப்படி திராணி வரும்போது கல்யாணம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. பெண்களை நல்லா படிக்க வைங்க. அது நல்லா படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும். கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. புள்ள தனிக்கால நிக்கிற அளவுக்கு ஒரு பலன் வருகிற வரைக்கும் பிள்ளைய படிக்க வைங்க. தப்பே இல்லைங்கிற நானு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை இவங்க எதிர்பார்க்காதீங்க. தாய் தகப்பனுக்கு வேண்டியதை நீங்க அல்லேலூயா பலனை பார்த்துக்கணும். அதுக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை பெற்றுட்டீங்களா? அல்லேலூயா. 2 3 5 பிள்ளைகளை பெற்றுட்டீங்களா? தப்பு இல்ல. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேண்டியதும் கர்த்தர் தருவார், அல்ல உங்களுக்கு வேண்டியதும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாகிறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல ஒரு டிமாண்ட் வச்சுக்குங்க. ஆமெனே வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்துல சீக்கிரம் பொசுக்குன்னு போயிடுறாங்க எல்லாரும். அதனால முன்னாடி எழுதி வச்சுக்க, எனக்கு பின்னாடின்னு எழுதுங்க. அல்லேலூயா. சாகிறதுக்கு முன்னாடியே பிள்ளைகள் வாங்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்பா எனக்கு இதை எழுதி வச்சிரு, இதை எனக்கு எழுதி வச்சிரு, இதை பண்ணிரு. கடைசியில் ஐயோ என் புள்ள இப்படி பண்ணிட்டானே, எல்லாம் அவனுக்கு செஞ்சனே ஃபீல் பண்ணக்கூடாது. எதுக்கு ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆவியானவர் ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த துணையுமின்றி நீ எழும்பத்தக்க ஒரு பலனை, ஒரு அற்புதங்களை கர்த்தர் இந்த கால வேலை செய்கிறார். நீ எழும்ப போகிற, உன்னை கர்த்தர் எழும்ப போகிறார்.
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா? 500 தின்னு புரோட்டாவும் முட்டையும் ஆம்லெட்டும் போட்டு தின்னு ஆமென் அழிச்சிடாதீங்க. ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி 500 ரூபாய் இருக்கா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வைங்க. ஆமென் வர மாட்டேங்குது. 500 ரூபாய் டெய்லி 100 ரூபாய் எடுத்து வச்சா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்? 3000 ரூபாய். 3000 ரூபாயில ஒரு 400 கழிச்சிருங்க. சண்டே வந்துருது பாத்தீங்களா? 400 5 ரூபாய் கழிச்சிருங்க. 2500 ரூபாய் ஒரு மாசத்துல நீங்க சேர்த்தா போதும். நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட கணக்கு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிறுக சிறுக செய்கிற காரியங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும். ஒண்ணுமில்லாம எல்லா டாம்டையும் அழிச்சு போட்டு ஐயோ ஆண்டவர் என்னை பட்டினி போட்டார், ஆண்டவர் மேல குறை சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. டெய்லி சம்பாதிக்கிற, டெய்லி ஒரு 300 ரூபாய் சம்பாதிக்கிற, ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறியா? அதுல 10 ரூபாய் முதல்ல கத்தருக்கு, ஒரு 10 ரூபாய் வீட்டுக்கு. ஆமென். அந்த ஞானம், அந்த அறிவு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு, கணவன் மனைவிக்கு அந்த அறிவு வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் புள்ள சம்பாரிச்சு உங்க கையில கொடுப்பா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கொடுத்தாகணும் அப்படின்னா வர சும்மா இருக்க மாட்டேன். என்னை இப்படி கல்யாணம் பண்ணி வந்துட்டு இன்ன வரைக்கும் நான் போய் உங்க மாமியாட்ட போய் காசு கேட்கவா அப்படின்னு கேட்கதான் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா. எந்த துணையும் இன்றி கர்த்தர் நமக்கு பலனாய் நிற்க போகிறார். நம்ம செய்கிற சிறு சிறு தவறுக்குதான் அது பின்னாடி பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குறது. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு யாரும் இல்ல. இந்த மனுஷன் சொல்றான், எனக்கு யாரும் இல்ல, தாய் தகப்பன் இல்ல, கூட பிறந்த யாரும் இல்ல, எனக்கு சோர்ஸ் இல்ல, எனக்கு வருமானம் இல்ல, எனக்கு வேலை இல்ல, நான் செய்ய முடியாது, என்னால் வாழ முடியாது, யாரோ ஒரு துணை வேணும் என்று இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவிட்ட வந்த உடனே கர்த்தர் அவனை பார்த்து எழுப்பினார், நடக்க வச்சார், செயல்பட வைத்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கைகால் சுகத்தோட நல்லா இருக்கிறாங்கன்னா எவனாவது பிச்சைக்காரன் என்ன சொல்லுவோம்? நம்ம கைகால் சுகத்தோட நல்ல கைகால் நல்லா இருக்கு, நல்ல கைகால் நல்லா இருக்கு, வந்து எவனாவது பிச்சை கேட்டானா நம்ம என்ன சொல்லுவோம்? கைகால் நல்லா தானே இருக்கு, அப்ப உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு என்ன செய்வோம்? கேட்போம். இதே உங்க பையன் வந்து உங்ககிட்ட காசு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படியாடா, இந்தாடா இந்தாடா, அம்மா இப்பதான் 500 வச்சுக்கலாம், 500 வச்சுக்கடா மகனே, என் தங்க மகனே. அவன் வேலைக்கு போவானா? அவன் சம்பாரிச்சு கொடுப்பானா? ஒரு பிச்சைக்காரனுக்கு புத்தி சொல்றோம், தன் மகனுக்கு புத்தி சொல்ல மாட்டோம். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஏன்னா பிச்சைக்காரன் எவனோ ஒருத்தன். ஆமேன் சொல்லுங்க. வேலைக்கு போகாம உனக்கு என்னடா காசு? வேலைக்கு போகாம என்னடா உனக்கு காசு? ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உனக்கு ஒரு சோர்ஸ் வேணும்னா, உனக்கு ஒரு பலன் வேணும்னா நீ சம்பாதிக்கணும், நீ உழைக்கணும், உன் குடும்பத்துக்காக நீ கொஞ்சம் என்ன செய்யணும்? வைக்கணும். அப்பதான் அது. அல்லேலூயா. யாரையும் எதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம். கர்த்தர் நமக்கு எல்லாம் போஷிப்பார், நடத்துவார். நமக்கு அந்த ஞானம் கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை செயல்படுத்த வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். அப்போ அவன் ஆண்டவர் சொல்ல, நீயே எழுந்து, நீயே உன் படுக்கை எடுத்து, நீயே உன் வீட்டுக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க, காலையில் நல்லா போவாங்க, வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு நல்லா அப்படித்தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, தேவன் அறிக்கையிடுங்க, தேவன் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீரே எல்லாம் பார்த்து கொள்ளுங்க, நீரே என்ன எல்லாம் நடத்துங்க, நான் தனிமையா நின்று நடத்தக்கூடிய பலன் எனக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய உதவி இல்லாம என்னை நடத்தக்கூடிய பலன் எனக்கு கொடுங்கப்பா. நான் யாரை நாடி போக மாட்டேன், யாரை நம்பி நான் வாழ மாட்டேன். கர்த்தர் என்னை போசி, என்னை நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. அந்த மனுஷனை கர்த்தர் தொட்டா. சோத்திரம். பர்த்திமே குருடனை குறிச்சு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு வேற வழி இல்ல, குருட, வேலை செய்ய முடியாது, உழைக்க முடியாது. அவன் அல்லேலூயா வரவங்கிட்ட போறவங்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்டுதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து பார்த்தாரு. சீசர் அவனை மிரட்டுறாங்க, ஊர் மக்கள் அவனுக்கு எந்த சப்போர்ட் பண்ணல. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தா தெரியுமா? அவன் பாறை மட்டும் பார்க்கல, அவன் வாழ்க்கையே பார்த்தான். ஆமென் வர மாட்டேங்குது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவன் கண்ணைத்தான் பார்ப்போம். ஐயோ பாவம், கண்ணு இல்லையே, இவனுக்கு என்ன செய்வானோ தெரியலையா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல, அவன் வாழ்க்கையே பார்த்தான். இவனுக்கு கண்ணு திறந்துச்சுன்னா, இப்ப நமக்கு ஏதோ 5 10 போட்டோம்னா நாளைக்கும் வந்து என்ன செய்வான்?
5:10க்குன்னு கேட்பான். இவன் கண்ணை கொடுத்துட்டோம்னா, கண்ணை இவனுக்கு திறந்து விட்டுட்டோம்னா இவனே இப்ப என்ன செஞ்சுக்குவான்? சம்பாரிச்சுக்குவான். இவனே வருமானம். யாரை நம்பி வாழ மாட்டான். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அதுதான். இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் அதுதான். தேவனுடைய நடத்துதல் அதுதான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் வியாதியில் வரும்போது, பிரச்சனை வரும்போது, இல்லாத்தையும் வரும் பொழுது, பல சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிபூரண விடுதலை, முழுமையான விடுதலையை தேவன் தர போதுமானவராக. வசனம் 12 வசனம் சொல்லுது, எல்லாரும் பார்க்கும்படி அவன் எழுந்து போனானாம், எல்லாரும் ஆச்சரியப்படும்படி அவன் எழுந்து போனானாம், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தும்படி அவன் எழுந்து போனானாம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். யாருக்கு முன்னாடி? உலகத்துக்கு முன்னாடி, உறவுக்கு முன்னாடி நீ எழுந்து போவ, உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி எழுந்து போவ. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எழும்பி நடக்க செயல்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது நான் சொன்ன எந்த தடையும் இன்றி அல்லேலூயா நீ எழுந்திருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தடையும் இன்றி நீ எழும்ப போகிற. 3ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரம், அதுல 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் அங்கு இருந்தார். அவன் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவன் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவன் மேல் நோக்கமா இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷன் நோக்கி, எழுந்து அவன் நடுவே நில் என்று சொல்லி அல்லேலூயா அவனுக்கு சுகத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் பல வருஷமாக ஆலயத்துக்கு வர்றவன். இவன் விசுவாசி தான். தேவன் அறிஞ்ச பிள்ளை தான். நல்ல கவனி, என்ன கவனிங்க. சோத்திரம். தேவன் அறிஞ்ச பிள்ளை தான். தேவ சமூகத்தில் வந்த பிள்ளை தான். சோத்திரம். கர்த்தரை தேடின பிள்ளை தான். சோத்திரம். ஆனா அவனுக்கு விடுதலை கிடைக்காத காரணம், இயேசு கிறிஸ்து அங்க அற்புதம் நடக்காத காரணம், இயேசு கிறிஸ்து அங்க அற்புதம் செய்யாத காரணம் என்ன தெரியுமா? அங்க சுற்றி இருந்த ஜனங்கள். அற்புதம் நடக்க கூடாது, செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல எந்த அற்புதம் நடக்க கூடாதுன்னு சொல்லி பல மனிதர்கள் அங்க தடை பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பல தடைகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அல்ல, அல்லேலூயா வசனத்தில் அல்ல, ஜெபத்தில் அல்ல. சில தடைகள் சில மனுஷர்களே, சில தடைகள், சில ஆவிகள் நமக்கு விரோதமா தடை பண்ணுகிறது, தடுக்கிறது, நம்ம அற்புதத்தை பெறாமல் எழும்ப விடாமல் சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்ம எழும்ப முடியாமல் இருக்க காரணமே சில மனிதர்கள் தான். அவனை மேற்கொள்ள வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும், அவர்களை முறியடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஆடு மேய்க்கும் போது ஒரு முறை சிங்கம் வந்ததா, ஒரு முறை கரடி வந்ததா. சோத்திரம். அப்ப அந்த சிங்கத்தையும் கரடியும் அவன் என்ன பண்ணினான்? கிழித்து போட்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில பல தடைகள் வரும். பல விதமான சூழ்நிலை, சிங்கம் போல வருவாங்க, சில கரடி போல வருவாங்க, நம்ம வீழ்த்த வருவாங்க. அவர்களை ஜெயிக்க நம்ம பழகணும். ஆவியினாலே, ஜெபத்தினாலே, வசனத்தினாலே நம்ம ஜெயிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பல மனிதனுடைய பட்டியல் பெயர் அங்க போடப்பட்டிருக்கும். இவர்கள் அதனால ஜெயித்தார்கள், இவர்கள் இதனால ஜெயித்தார்கள், இவர்கள் சிங்கத்தினால ஜெயித்தார்கள், இவர்கள் பட்டயத்தினால ஜெயித்தார்கள் என்று பலருடைய அங்க பட்டியலை நம்ம அங்க பார்க்கிறோம். நாம ஜெயிக்கணும். நமக்கு வருகிற யுத்தங்களை, நமக்கு வருகிற தடைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் தான் ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை மேற்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமா வருகிற தடைகளை, மனுஷ தடைகளை, சூழ்நிலைகளை நம்ம தான் மாத்தணும். அந்த தடைகளை இன்னொருத்தர் வந்து மாத்த மாட்டாங்க. நமக்கு விரோதமா வருகிற தடைகளை நம்ம தான் மாத்தணும். ஆமே. ஆமா. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? காலையில நீங்க சபைக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை. திடீர்னு ஓனர் வராரு அல்லது போன் பண்றாரு. ஓனரு வராரு அல்லது போன் பண்றார். இங்க பாரு முருகன், நீங்க இன்னைக்கு வேலைக்கு வந்துடணும், சர்ச்சுக்கு எங்கேயுமே போக கூடாது, நீங்க ஒரு நாள் வந்து வேலையை பாட்டு போயிருங்கிறார். உங்க ஆப்ஷன் என்னதான் இருக்கும்? என்னதான் சொல்லுவீங்க அவருக்கு முன்னாடி? ஓகே சாமி, இதாங்க வந்துடுறேங்க சாமி, சர்ச்சுக்கு போற ட்ரெஸ் நான் கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ், வேலைக்கு போற ட்ரெஸ் போட்டு இப்ப வந்துடுறேன் சாமி அப்படி சொல்லக்கூடாது. இது யாருக்கு வந்த தடை? நமக்கு வந்த தடை. இந்த தடை யாரதான் மேற்கொள்ளணும்? நம்ம தான் மேற்கொள்ளணும். அப்ப பார்த்து சொல்லணும், சாமி சாமி நீ எனக்கு ஒரு சாமி தான், அவரு எனக்கு பெரிய சாமி, நீ சின்ன சாமி. ஹலோ, அவன் சொல்லுங்க.
நீ எனக்கு சம்பளம் கொடுக்கிற சாமி, அவர் எனக்கு உயிரை கொடுக்கிற சாமி, சம்பளத்தை விட எனக்கு உயிர் தான் பெருசு சாமி. அப்ப அந்த சாமி முதல்ல பார்த்துட்டு ரெண்டாவது வந்து உங்களை பார்க்கிற சாமி. ஹலோ, ராமன் சொல்லுங்க. அவருக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசி பாருங்க. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல உங்க இடத்துல வேலை செய்யணும், எனக்கு என்ன வேணும்? உசுறு வேணும். உசுறு இருந்தா எத்தனை வருஷம் வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். இப்ப உசுறு போச்சுன்னா இன்னைக்கு உங்க இடத்துல என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. எனக்கு உசுறு ரொம்ப முக்கியம் சாமி, என்னை மன்னிச்சிருங்க சாமி, இதா நான் போயிட்டு இதா வந்துடுறேன் சாமி. ஹலோ, சாத்திரக்கு மேசக்கு ஆபத்திற்கு அப்படி சொல்லல. நீர் விடுவித்தாலும், நீ எனக்கு கூலி கொடுத்தாலும், கொடுக்காம போனாலும், எனக்கு உசுரே போனாலும், நான் நீ சொன்ன காரியத்துக்கு என்னால கீழ்ப்படிய. நீங்க அப்படி பேச வேண்டாம், இப்படியாவது பேசுங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, தகிரிமா பேசுங்க. எனக்கு உசுறு முக்கியம் சாமி. அல்லேலூயா. உசுறு இருந்தா நான் இன்னும் எத்தனை வருஷம் வேணும், எவ்வளவு நேரம் வேணா நான் வேலை செய்வேன். எனக்கு உசுறு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை உசுறு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீ பாவக்காய் தோட்டத்துக்கு போனாலும் சரி, நீ அல்லேலூயா பாக்கு தோட்டத்துக்கு போனாலும் சரி, ஆமென், நீ பேக்கு தோட்டத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் உன் தடைய நீதான் உடைக்கணும், உன் தடைய நீதான் மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பல தடைகள் அவன் சுகமாக்க விடாதபடிக்கு இவனுக்கு பல தடைகள் வருது. இவன் சுகமாக்க கூடாது, இன்னைக்கு விடுதலை கொடுக்க கூடாது அப்படின்னே சொல்றான். அவன் வர்றது இன்னைக்கு தான், இன்னைக்கு ஆராதனை இன்னைக்கு தான் வர்றான். இன்னைக்கு விடுதலை எப்ப விடுதலை செய்ய முடியும்? வரும்போதெல்லாம் தடை. அவன் கையை சூம்பின கை, சோத்துறோம், அவன் கை விளங்கல, செயல்பட முடியல. ஒவ்வொரு வாரம் வந்து வந்து புலம்புகிறான். அவனை வரும்போதெல்லாம் அவனை அவமானப்படுத்துறாங்க, அவனை கேவலப்படுத்துறாங்க, அவனுக்கு நன்மை செய்ய விட மாட்டாங்க, தீமையே செய்யறாங்க, அவனுக்கு ஜீவனை கெடுக்க விரும்புறாங்க, அவன் வாழ்க்கை நல்லதை செய்ய விரும்ப மாட்டாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு வேண்டிய நன்மையை நான் கொடுக்க போகிறேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து அந்த தடையை உடைத்தார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. எனக்கு விரோதமா தடைகளை நான் உடைக்கணும், எனக்கு விரோதம் வருகிற சூழ்நிலையை நான் உடைக்கணும். அது உடைத்து நம்ம மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தடையை நம்ம தான் உடைக்கணும், நம்ம தடையை நம்ம தான் என்ன செய்யணும்? உடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை மீறி என் வகுத்துக்குள்ள என்னை மீறி என்ன செய்யாது? ஒண்ணும் உள்ள போகாது. ஆமென். நான் சொல்றது கரெக்டா? என் முன்னாடி நிறைய வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. மட்டனு, சிக்கனு, ஆமா, குடலு, பரட்டு, அது நல்லா ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. புரியுதா? எல்லாம் விசேஷமா. நான் ஒரு நாளைக்கு ஒரு குடம்னா ஒண்ணுதான் சாப்பிட முடியும். ஜோத்துறோம். அல்லேலூயா. ஒரு சிக்கன்னா ஒரு சிக்கன் தான் நிச்சய முடியும், சாப்பிட முடியும். மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, குடல் இருக்குது, அது இருக்குது, இந்த கறி எல்லாம், பிரியாணி, சாப்பாடு, ஆமே, குழம்பு, ரசம் எல்லாமே இருக்கு. ஜோத்துறோம். சில்லி இருக்கு, வறுவல் இருக்கு, பரட்டல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஜோத்துறோம். எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப என் உடலுக்கு, என்னோட சரீரத்துக்கு எவ்வளவு வேணும்னு என் சரீரத்துக்கு எனக்கு தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு கொடுக்கறவங்க ஊட்டுறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. அவங்களுக்கு என்ன? நம்ம பாச என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஐயோ இவருக்கு நல்லா கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆசையில கொடுப்பாங்க. ஆசையில கொடுத்தா நான் சீக்கிரமா போய் சேகரக்கா. அப்ப என் சரீரத்துக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவு வேணுங்கிறது என் சரீரத்துக்கு வேணும், அவ்வளவு நான் சாப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு மீறி சாப்பிட வச்சீங்கன்னா என்னால முடியாது, நாங்க திட்டிடுவேன். சில டைம்ல வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. வேண்டானா வேண்டாம் தான், விட்டுனா விட்டு, நிறுத்துனா நிறுத்து, அவ்வளவுதான். என்னை பொறுத்தளவுக்கு அதுதான். தட்டைகளை நாம தான் அதில் நிறுத்தணும், தட்டைகளை நம்ம தான் மாற்றணும். நமக்கு விரோதம் வருகிற தட்டைகளை நம்ம தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. வாம்பா 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சிடலாம். போன வாரத்தில் வர அப்படிதான் போனாங்க. 10 மணி வரைக்கும் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களா, பிடிச்சி வச்சுட்டாங்களா? ஆளுங்களா பாரு, தலைவர் கீழே போட்டுறது. ஆமென் சொல்லுங்க. கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறான்? உங்க சர்ச்சு 10 மணிக்கு தானே, நான் 10 மணிக்கு விட்டுறேன், நான் நேக்க கூப்பிடுறான் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எழுதி வச்சுக்க, அவன் ஊரை விட்டு ஓட போறான். நான் மன பாரத்தோட சொல்றேன். விசுவாசிகள் அபகரிக்கிறவன், விசுவாசிகளுக்கு விரோதமா செயல்படுற மனுஷன் அவன் தோட்டத்தை வித்துட்டு போக போறான். நான் ஜோம் பண்ணதை சொல்றேன், பாரத்தோட ஜோம். விசுவாசிகளுக்கு விரோதமா நீங்க தடை பண்ண கூடாது, நீங்க அதுக்கு சாதகமா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை விரோதமா எவன் எழும்புகிறானோ கர்த்தர் அவனை நிர்மூலமாக்குவா, அவனுக்கு முன்னாடி நம்மளை ஜெயமாய் நிற்க பண்ணுவா.
அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட ஆண்டவர் விசுவாசிகளை சபைய கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சபைக்கு விரோதமா ஒருத்தர் செயல்பட்ட ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? அந்த தடையை இயேசுப்பா உடைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளை தடுக்கிறவங்க, உங்களை தடுக்கிறவங்க வாழ்க்கையில் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தட்டையை கர்த்தர் உடைப்பார். அவனை கர்த்தர் சுகமாக்கினார் பாருங்க, அற்புதம் செஞ்சார் பாருங்க. எழும்பி நில்லு. எவன் உனக்கு தடை பண்ண அவன் முன்னாடி எழும்பி நில்லு. கர்த்தர் எழும்பி நிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்லுவான், இன்னைக்கு வா, உனக்கு இன்னைக்கு தான் சம்பளம் தருவேன், இல்லாட்டி தரமாட்டேன். சம்பளமா நீயே வச்சு தின்னுக்கடா. உன் சம்பளம் நீயே வச்சுக்க. அப்படி ஒரு நாள் சொல்லி பாருங்க பாருங்க. சம்பளம் தரமாட்டேன், வச்சுக்க சாமி, நீயே வச்சுக்க சாமி. ஒரு நாள் அப்படி விட்டு போட்டு நீ தேவ சமூகம் வந்து பாரு, பல மடங்கு ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பா. அவர் சாட்சி சொன்னாரு. திருச்சியில் இருக்கிறவரு அவருக்கு ஜிபே பண்ணி அனுப்புறாருன்னா அதை விட நமக்கு என்ன ஆண்டவர் நமக்கு தேவை? ஆமென். வர மாட்டேங்குது. எங்கேயோ இருக்கிறவர் அவரு மிக கஞ்சன். அவர் சொல்றாரு மிக கஞ்ச. எதுக்கும் அவர்கிட்ட காசு வாங்க முடியாது. ஒரு திருச்சியில இருந்து இங்க வருவாராம், ஒரு டீ, சிங்கிள் டீ குடிக்க மாட்டாராம். சிங்கிள் டீ திருச்சியில இருந்து எவ்வளவு தூரம் இங்க வர வரைக்கும் ஒரு சிங்கிள் டீ குடிக்க மாட்டாராம். அப்படிப்பட்ட மனுஷன் ஜிபே பண்றாருன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த வாரம் ரொம்ப நான் பாரப்பட்டேன், ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். சில விசுவாசிகளுக்காக நான் ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்தார், அடுத்த நாளே கொண்டு வந்தார். பல நாட்களாய் வராம இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை கர்த்தர் உண்டாக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு வருவான்னு பார்த்தா இன்னைக்கு ஆள் வரல. ஆமென் சொல்லுங்க. திடீர்னு அடுத்த ஒரு அழைப்பு, அடுத்த ஒரு காரியம், நீங்க ரொம்ப நாளா அல்லேலூயா நினைச்ச காரியம் சீக்கிரமா செயல்படுங்க, நான் ஏதோ சின்ன ஒரு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி எங்களுக்கு அடுத்த ஒரு அல்லேலூயா காரியம். இந்த வாரம் கர்த்தர் எனக்கு செஞ்ச காரியங்கள் மிக மகிமையானது. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தடைகளை உடைக்கிறவர், எந்த தடையும் இன்றி நீ எழும்ப போகிற. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பல தடை வந்திருக்கலாம், இந்த தடையை கர்த்தர் உடைப்பாராக. மூன்றாவது மார்க் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது சோத்திரம் 37, 38, 39 வசனங்களை வாசிக்கும் போது சீசர்கள் படகுல போயிட்டு இருக்காங்க. சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அங்க பயங்கர புயல் அடிக்குது, அந்த படகுல ரொம்ப காற்றடிக்குது, அந்த படகு தண்ணீரால் நிரம்பிருச்சு, அலை வந்து மோதி அடிக்குது, லோடு ஓவர் ஆயிருச்சு, பிரச்சனை பெருசாயிருச்சு, பிரச்சனை மூழ்க போகுது, அழிவு வரப்போகிறது. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இயேசுவை கண்டுக்கல, கவனிக்கல, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. சில டைம்ல நமக்கு பிரச்சனை அதிகமா வரும்போது இயேசு சைலண்ட் ஆயிடுவார். சொல்லுங்க. நமக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்லுங்க. நமக்கு பிரச்சனை அதிகமா வரும்போது இயேசு தூங்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை அதிகம், லோடு ஓவரா இருக்குது, எப்போ கடலுக்குள்ள விழுந்துருவோம், மடிஞ்சு போயிருவோம், நம்ம அழிஞ்சிருவோம் நினைக்கும் போது எல்லாமே சைலண்டா இருக்கும். நம்ம சுத்தி எல்லாம் சைலண்டா இருக்கும். ஆமே, எல்லாம் அமைதியாயிரும், சுத்திலும் அமைதியா இருக்கும். எந்த உதவி, யாருக்கு எந்த உதவி வர, சுத்திலும் அமைதியா இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில அல்ல கர்த்தர் அவர்களை எழுப்பி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்றாங்க, ஐயரே நாங்கள் என்ன செய்ய போறோம், மடிந்து போகிறோம், உமக்கு அது கவலை இல்லையா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்று அவர் எழுப்புறாங்க. இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அலைகளையும் அமர்த்தினா அது அமைதல் உண்டானது. அவங்க நினைச்சாங்க, ஒரு நிமிஷத்துல அவங்க நினைச்சாங்க, ஐயோ நம்ம எல்லாரும் அழிய போகிறோம், எல்லாரும் மூழ்க போறோம், இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கிறாரு, ஐயோ எப்படி நம்ம காப்பாற்றப்படுவோம், எப்படி நம்ம மீட்கப்படுவோம், எப்படி நமக்கு அல்லேலூயா விடுதலை வரும், எப்படி நம்ம எழும்ப போகிறோம் என்று கலங்கி இருந்தாங்க. ஒருத்தருக்கு சின்ன பாதிப்பு கூட இல்லாம கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். உங்களுக்கு விரோதமா சில அழிவுகள் வரும், நோக்கி வரும், சில ஆபத்து வரும், சில போராட்டம் வரும், சில சூழ்நிலை வரும். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாம கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க போவா, நம்ம எழுப்புவா. ஒண்ணு கலங்காத, பயப்படாத. சின்ன அல்ல பாதிப்பு கூட இல்லாம பெரிய ஆபத்திலிருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றுவார். இன்னைக்கு 2-3 சாட்சி சொன்னாங்க பாருங்க. அல்லேலூயா. அழிய நினைச்சிருந்தா அழிஞ்சிருப்போம், பாதிப்பு வந்திருந்தா பெரிய பாதிப்பு வந்திருப்போம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது, அதுதான் நம்முடைய ஆண்டவர். நீ எழும்ப போகிற, எழும்ப போகிற. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. நான் எழும்ப போகிறேன், நான் எழும்ப போகிறேன், எந்த துணையுமின்றி எழும்ப போகிறேன், எந்த தடையுமின்றி எழும்ப போகிறேன், எந்த பாதிப்புமின்றி நான் எழும்ப போகிறேன்.
கர்த்தர் என்னை எழுப்புவார், கர்த்தர் என்னை எழுப்புவார், நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், நான் எழும்புவேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த துணையுமின்றி எழும்ப போகிறேன், எந்த தடையுமின்றி எழும்ப போகிறேன், எந்த பாதிப்புமின்றி எழும்ப போகிறேன். அல்லேலூயா, ஆமென். எந்த மனுஷ அல்லது துணையும் உனக்கு தேவையில்லை. கர்த்தர் உனக்கு துணையா நிற்க போகிறார். நீ எழும்புவாய். ஓ, உறவுகள் வேண்டும் விரும்புறியா? ஓ, எனக்கு அவர்கள் துணை வேண்டும் என்று கேட்கிறியா? நோ, வேண்டாம். கர்த்தர் உனக்கு துணையா இருந்தாலே ஓ, நீ எழும்பி விடுவாய், நீ எழும்பி விடுவாய். ஆமென். உனக்கு தடை வருகிறதா? எல்லா தடைகளையும் நீ முறித்து போடுவ. எந்த தடையுமின்றி நீ எழும்புவா. எல்லா தடையை விட்டு நீ எழும்புவா. எந்த பாதிப்புமின்றி நீ எழும்புவா. உனக்கு பாதிப்பு வராது, எந்த ஆபத்தும் வராது. ஆபத்து வந்த மாதிரி இருக்கும், ஓ நெருங்கின மாதிரி இருக்கும், ஓ அழிந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை அழில் விடுவிக்க வல்லவர். கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவர். இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. ஓ, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. ஓ, ஹalleluya, ஹalleluya. ஓ, ரிமாமா ரியா கபரபலபா. எல்லா வாய